Hello everyone, welcome to VINI'S hair. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து ஹேரை வந்து கேர் பண்றதுக்காக ஹெல்தியான ஃபுட்ஸ் வந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் ஹெல்தி டயட்டுக்காகவே ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து சத்து அதிக அளவுல இருக்கு, முடிக்கு தேவையான சத்து வந்து புரோட்டீன், பயோட்டின், அதுக்கப்புறம் அயன், இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்றது சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எப்ப எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் சிம்பிளா நான் ஃபாலோ பண்றதை உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப இதுக்காக நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும், இல்ல நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளா ரொட்டீனா நம்ம சாப்பிடுற ஃபுட்லயே ஒரு சிலதை ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு சிலது வந்து நம்ம எது வேணாமோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். என்னோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்து பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குடிச்சிடுவேன். ஏன்னா ஒரு சிலது வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட வேண்டியதா இருக்கும். நைட் ஃபுல்லா நம்ம வயிறு வந்து காலியா இருக்கும். ஒரு சில ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அசிடிக் நேச்சர் வந்து இருக்கும். நம்மளோட வயிற்றுலயும் வந்து நேச்சுரலா ஆசிட் வந்து சுரந்திருக்கும் நைட் ஃபுல்லா காலியா இருக்கிறதால. அப்ப அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம உடனடியா எடுத்துக்கிட்டோம்னா அது திடீர்னு நம்ம வயிறுக்கு சேராம கூட போகலாம். சோ பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்ல என்ன நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படிதான் பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 minutes இல்ல 10 minutes விட்டுட்டு ஊற வச்ச பாதாம் வந்து நான் சாப்பிடுவேன். நைட்டே வந்து ஒரு 5 ல இருந்து 10 பாதாம் அளவுக்கு ஊற வச்சுப்பேன். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அது தோலை மட்டும் உரிச்சிட்டு நான் சாப்பிடுவேன். இந்த ஊற வச்ச ஆல்மண்ட் வந்து எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஊறி இருக்கப்ப அதுல அதிக அளவுல புரோட்டீன் இருக்கும், பயோட்டின் வந்து அதிக அளவுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபேட்லாம் அதிக அளவுல அதுல இருக்கும். ஊறி இருக்கப்ப இதுல இன்னுமே சத்து வந்து அதிகமாவே இருக்கும். சோ இதனாலதான் நம்ம வந்து பாதாம ஊற வச்சு சாப்பிடுறது. இந்த ஊற வச்ச பாதாம் பாத்தீங்கன்னா டெய்லி இதை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்ப இன்னைக்கு வந்து நான் ஆல்மண்ட் ஊற வச்சு சாப்பிடுறேன்னா அடுத்த நாள் வந்து காலையில பாத்தீங்கன்னா சில நேரம் எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து டீ குடிச்சுப்பேன். அந்த டீயும் பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். என்னைக்காச்சும் குடிக்கணும் போல இருக்கும். ஒரு சில நாள் என்ன பண்ணுவேன்னா இந்த சீரகம் இருக்குல்ல அது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பாயில் பண்ணிடணும். ஒரு 3 minutes ல இருந்து 5 minutes வரைக்கும் பாயில் பண்ணா போதும். பாயில் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து அதுல பிழிஞ்சு குடிச்சிடுவேன். இது எதுக்காக நான் குடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். சில நேரம் வந்து நைட் நம்ம கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இல்ல ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்து இருக்கும் ஒரு சில நாள்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த சீரக தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு குடிச்சிடுவேன். சில நாள்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் வந்து குடிப்பேன். அது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலையும் ஒரு புடி வேணா கூட போட்டுக்கலாம். இதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா சுட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இல்லாம கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்க தண்ணியில ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நீங்க குடிச்சிருங்க. சர்க்கரையோ வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயிறும் வந்து கிளீன் ஆகும். நம்மளுக்கு உடம்புல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லாததெல்லாம் வெளியில போயிட்டாலே ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின், ஹேர் எல்லாமே ரொம்பவே ஹெல்தியா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே சாப்பிடுற மாதிரி தான் இட்லி, தோசை என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சாப்பிட்டுப்பேன். அதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. வந்து நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ற வேலையும் எனக்கு இருக்கும். எப்படியும் லஞ்ச் வந்து சாப்பிடறதுக்கு நடுவில் ஒரு 3 to 4 hours வந்து எனக்கு டைம் இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அப்ப வந்து நான் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்குவேன். அந்த ஃப்ரூட்டும் பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து முக்கியமா நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றதால அது வந்து ஹேருக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ஃப்ரூட் தான் நான் வந்து பார்த்து எடுத்துப்பேன். ஃப்ரூட்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் என்ன மாதிரி இருக்கிறது எடுத்துப்பேன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து சாப்பிடுவேன். ஒரு சில நாள்ல வந்து கொய்யா பழம், அப்புறம் வந்து பப்பாளி பழம், அப்புறம் வாட்டர் மெலன், அப்புறம் வந்து அவகேடோ இந்த மாதிரி இருக்கிறது சாப்பிடலாம். அவகேடோ வந்து பட்டர் ஃப்ரூட் நார்மலா இருக்குல்ல அதுதான் வந்து அது ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இப்ப நான் சொன்ன எல்லா ஃப்ரூட்டுமே பாத்தீங்கன்னா ஹேருக்கு தேவையான நிறைய சத்து அதுல இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வீட்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து ஃப்ரூட் சாலடா கூட நீங்க எல்லாத்தையும் கலந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் டெய்லி சாப்பிடறதுக்கு கடுப்பா இருக்க மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா வெஜிடபிள்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கேரட், பீட்ரூட் வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்கின்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரியும் கேரட், பீட்ரூட்லாம் ரெகுலரா எடுத்துக்கிறப்ப. ஆனா பீட்ரூட் ஜூஸ் வந்து மோஸ்ட்லி டெய்லி வந்து குடிக்க கூடாது. சோ கேரட்டோ பீட்ரூட்டோ நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் 2 நாள் இருக்க மாதிரி பார்த்து குடிச்சுக்கோங்க. அதனாலதான் நான் வந்து சொல்றேன் டெய்லி ஒரே இதுவை ஃபாலோ பண்ணாம இது கேரட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி நீங்க வந்து எடுத்துக்கிட்டா எல்லா சத்துமும் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு அப்ப என்ன சாப்பிடணும்னு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் ஹெல்தியா இந்த மாதிரி ஃப்ரூட், அப்புறம் இந்த
இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நமக்கு நல்லது. நார்மலா நம்ம மத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடறதை விட இந்த மாதிரி எடுத்துக்கிறது ஹேருக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. மதியானம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வெஜிடபிள்ஸ் வந்து அதிக அளவுல யூஸ் பண்ணுவேன், நான்வெஜ் வந்து எடுக்கிறத விட. ஏன்னா சாட்டர்டே சண்டேல மட்டும் தான் நான்வெஜ் வந்து நான் எடுப்பேன். வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணா எடுத்துக்கலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா வெஜிடபிள்ஸ் வந்து அதிக அளவுல எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அட்லீஸ்ட் 2 நாள் இல்ல 3 நாள் ஆச்சு கீரை கண்டிப்பா நான் செஞ்சிடுவேன். அதாவது வந்து இந்த பசலைக்கீரை இருக்குல்ல, அது வந்து எனக்கு அதிகமா கிடைக்கும். சோ அதை வந்து நான் அதிக அளவுல எடுத்துப்பேன். பசலைக்கீரை வந்து ரொம்பவே அதிக அளவுல ஹேருக்கு தேவையான நிறைய சத்து அதுல இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பர். அது ஹேருக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு இங்க சுத்தமா அது வந்து கிடைக்காது. சோ அதனால இந்த பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி சாதாரணமா என்ன கீரை கிடைக்குதோ அந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் கண்டிப்பா நான் வந்து கீரை செஞ்சிடுவேன். வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பொரியல் வந்து ஏதாவது ஒண்ணு செய்யறேன், சரி பொரியல்ல வந்து காய் போட்டுட்டோம், அதனால வந்து நம்ம ஒரு கிரேவியோ இல்ல குழம்போ பண்றப்ப அதுல போட வேணாம் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு காய் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காய் வந்து நான் அதிக அளவுலவே யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் நான் அதை தான் சொல்றேன். சப்போஸ் சில நேரம் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, சாதம் எல்லாம் சாப்பிடுறப்ப கொஞ்சம் வந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா ரைஸ கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. பட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க அதிக அளவுல எடுத்துக்கோங்க. வெறுமனே கூட பொரியல் வந்து சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் அதிக அளவுல காய்கறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ்ல அதிக அளவுல சத்து இருக்கு. மோஸ்ட்லி இந்த வெஜிடபிள் அந்த வெஜிடபிள் நம்ம தனியா பிரிக்க முடியாது. வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே அதிகமா அதுல சத்து இருக்கும். இந்த பீன்ஸ், மஷ்ரூம், காலிஃபிளவர் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலிஃபிளவர், மஷ்ரூம் எல்லாம் வந்து நைட்ல நம்ம டிஃபன் பண்றதுக்கு இந்த சப்பாத்தி, தோசை எல்லாம் பண்றப்ப அதுக்கு வந்து நீங்க பொரியல் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். கம்பல்சரி மத்தியானம் அதே மாதிரி லஞ்ச்ல ஒரு எக் வந்து எடுத்துக்கோங்க. எக்ல அதிக அளவுல புரோட்டீன் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா டெய்லி ஒரு எக் வந்து எடுத்துக்குவேன். நான்வெஜ் ஃபுட்ல வந்து மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து எடுப்பேன். சிக்கனும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எடுக்கிற மாதிரி இல்லாம கேட்டு வந்து நம்ம வாங்கணும். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து வாங்கணும்னா அதுல அதிக அளவுல புரோட்டீன் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம வாங்கிக்கணும். ஜென்ரலா சிக்கன் மொத்தமா வாங்கிட்டு வரதை விட இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுல வந்து நம்மளுக்கு புரோட்டீன் போதுமான அளவுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீ ஃபுட்டும் நான் அதிக அளவுல எடுத்துப்பேன். இந்த ஃபிஷ், பிரான் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிறையவே நான் எடுத்துப்பேன். ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிக அளவுல கிடைக்கும். சோ சிக்கன், இந்த ஃபிஷ், அதுக்கப்புறம் மட்டன் கூட சில நேரத்துல எடுப்பேன். மோஸ்ட்லி வந்து இந்த சிக்கன் நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரெஸ்டும் அதுக்கப்புறம் ஃபிஷ், இந்த சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிக அளவுல எடுத்துப்பேன். நீங்க வந்து அதிக அளவுல நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்க ஃபுட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலரா வந்து வாரத்துல எல்லா நாளும் வந்து நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. அது வந்து ஹெல்த்துக்கும் நமக்கு நல்லது இல்ல. ஒரு 3 நாள் 4 நாள் நீங்க நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னா மத்த நாள்ல வெஜிடபிள்ஸ், கீரை இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அப்பதான் ஹெல்த் வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். கொஞ்சம் பேலன்ஸ்டாவும் நம்ம ஹெல்த்தை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா பண்றது டெய்லி மத்தியானம் கொஞ்சமாவது தயிர் சாதம் வந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னா தயிர் வந்து குட் ஃபேட். அதுல அதிக அளவுல நல்ல ஃபேட் இருக்கிறதால அது ஹேருக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து டல்லான ஒரு ஸ்கின் இல்லாம நல்ல வந்து அது ஒரு ஷைன் கொடுக்கும், நல்லாவே ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ வந்து தயிர் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சாதத்துல போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நார்மலா வெறுமனே கூட நீங்க ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நார்மலா சாப்பிட்டுக்கலாம் நம்ம வெறுமனேவே. அப்படி இல்லைன்னா மோர் வந்து அதிக அளவுல குடிங்க. மெயின் முக்கியம் இப்ப நம்ம சொல்ற இந்த டயட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தண்ணி, நீர் சத்து வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அதிகமாவே தேவை. சோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோ இல்ல மோரோ இல்ல ஜூஸோ இந்த மாதிரி லிக்விடா இருக்கிறது அதிக அளவுல எடுத்துக்கோங்க. அது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அப்ப இருந்து ஈவினிங் 6 o'clock முன்னாடி வரைக்கும் தான் இதை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணாதீங்க. 6 மணிக்குள்ள 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கோங்க. நார்மலா கொஞ்சம் சின்ன கிளாஸோ பெரிய கிளாஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு 250 ml வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்க மாதிரி தண்ணி வந்து 1 hour once வந்து குடிங்க. ஏன்னா தண்ணி அதிகமா நம்ம குடிக்கிறப்ப தேவையில்லாத உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து வெளியில வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருந்தாலே ஸ்கின்னும் நம்மளுக்கு கிளியர் ஆயிடும், ஹேருக்கும் அது ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து அதிக அளவுல குடிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டின்னருக்கு லஞ்சுக்கும் நடுவுல நம்மளுக்கு ரொம்ப நேரம் கேப் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கும் இருக்கிற கேப்பை விட ஈவினிங் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். ஈவினிங் கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நானு நைட்டோ இல்ல காலையிலோ எந்திரிச்ச உடனே இந்த கடலை, அதாவது சுண்டல், அப்புறம் பச்சை பட்டாணி, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அந்த வேக வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கிறத வந்து நான் ஊற வச்சிடுவேன். பச்சை பயிரெல்லாம் கூட நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி தானியத்துல பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து அதிக அளவுல இருக்கும். சோ கம்பல்சரி இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க.
ஆனா சிலருக்கு வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப இந்த பட்டாணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா ரெகுலரா இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஏதாவது இப்போ ஒண்ணு சாப்பிடுறீங்க இல்ல உங்க ஃபுட்ல வந்து நீங்க திடீர்னு ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும், சில நேரம் சாப்பிட்டு செரிக்காத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எதை சாப்பிட்டாலும் டக்குன்னு உடனேவே சுட சுட ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க. செரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க நைட் வந்து சாப்பிடறதுக்கு நடுவுல அது நல்ல டைம் இருக்கிறதால நல்லாவே செரிச்சிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தானிய வகை ஏதாவது வேக வச்சு இருக்கிறதா சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ் சுட தண்ணி வந்து குடிச்சுக்கோங்க. சுட தண்ணின்னா ரொம்ப ஹாட்டா குடிச்சிடாதீங்க. நம்ம காஃபி டீ குடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சூடா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்க மாதிரி குடிங்க. முடிஞ்சா அதுல எலுமிச்சம்பழம் கூட நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிழிஞ்சு விட்டு குடிக்கலாம். அப்ப ஈஸியா வந்து நம்மளுக்கு செரிச்சிடும். அது வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நம்ம வேக வச்ச இந்த சுண்டல் இந்த மாதிரி இருக்கிறது சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்ல நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. முந்திரி, அதுக்கப்புறம் உலர் திராட்சை, அதுக்கப்புறமா அத்திப்பழம் காய வச்சதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் கடையில கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேரிச்சம்பழம் வந்து ஈவினிங்ல சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடலாம். பட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அது சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமா கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி 2 இல்லனா 3 பேரிச்சம்பழம் வந்து கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. நல்லாவே டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நைட் டின்னருக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து டிஃபன் தான் பண்ணுவேன். ரைஸ் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். சோ டிஃபனுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி பண்றேன்னா கிரேவி வந்து கம்பல்சரி வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மஷ்ரூம், காலிஃபிளவர் இதெல்லாம் வந்து நைட் டைம்ல செய்யறதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் இந்த சப்பாத்தி தோசைக்கலாம். சோ நைட்ல மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி எக் வந்து மத்தியானத்துல வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நைட் வந்து இந்த மாதிரி கிரேவி பண்றப்ப எக் வந்து நான் ஆட் பண்ணிக்குவேன். சப்போஸ் நீங்க வந்து முட்டை நைட்ல உங்களுக்கு ஒத்துக்காது இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற இதுல இருக்கீங்கன்னா நீங்க வந்து முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்றத சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி எது ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ அதுக்கேத்த மாதிரி இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா நைட் நான் சொன்ன மாதிரி இந்த பேரிச்சம்பழம் சாப்பிடுறப்ப ஒரு கிளாஸ் வார்ம் மில்க் வந்து நீங்க குடிக்கலாம். ஏன்னா நான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்ல இருந்தப்ப டெய்லி நைட் கண்டிப்பா ஒரு கிளாஸ் வந்து வார்ம் மில்க் வந்து நான் குடிப்பேன். நிறைய பேர் அதுவும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண வீடியோஸ்ல எல்லாம் நீங்க வந்து போட்டோஸ்ல வந்து ஒல்லியா இருக்கீங்க, அப்புறம் எப்படி வெயிட் கெயின் பண்ணீங்கன்னு அது வந்து நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன். இப்ப இது வந்து ஹேருக்காகன்றதால இதுல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வார்மா இருக்கிற மில்க் வந்து நைட்ல வந்து குடிங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஹேரை வந்து ஹெல்தியா மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன சாப்பிடக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வந்து நல்லா வளரணும் இல்ல ஸ்கின் வந்து ஹெல்தியா இருக்கணும், ஹெல்த்தும் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது சுத்தமா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. சப்போஸ் நீங்க டீ காஃபி குடிக்கிறீங்க இல்ல வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிருக்க பொருள் ஏதாவது நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்னா ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் இல்ல பனை வெல்லம், அதுக்கப்புறம் வந்து வெல்லம், நார்மல் வெல்லம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒயிட் சுகர் வேண்டாம், அது ஹெல்த்துக்கும் நமக்கு நல்லது கிடையாது. சோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்ல குட் ஃபேட் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. நான்வெஜ் வந்து நைட்ல சாப்பிடுறது நமக்கு நல்லது கிடையாது. அடுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனமா பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூங்கிடுங்க. சிலர் வந்து ரொம்ப லேட் நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது உங்க ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, ஹேரையும் ஸ்கின்னையும் பாதிக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க லேட் நைட் தூங்குறவங்களா இருந்தா கண்டிப்பா டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு வரதுக்கு ஆரம்பிச்சிடும். சோ சீக்கிரமா வந்து நீங்க தூங்கிடுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8:30க்கு முன்னாடியே உங்களோட டின்னர் வந்து நீங்க முடிச்சிடணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூங்குறதும் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமா டைம் வந்து இதுவாயிடும். நீங்க ரொம்ப லேட்டா தான் சாப்பிடுறேன் இல்ல அதுக்கப்புறம் லேட்டா தூங்குறேன் அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். நீங்க எவ்வளவுதான் ஹேருக்காக கேர் பண்ணாலும் சரி, ஹெல்த்துக்காக கேர் பண்ணாலும் அது ஒர்க் ஆகுறது கஷ்டம் தான். சோ டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்குங்க. போதுமான அளவுக்கு ரெஸ்ட் கொடுங்க. தூங்குறப்ப அதே மாதிரி நார்மலா போய் படுக்கிறோம்னா பீஸ்ஃபுல்லா தூங்குங்க. ஏதாவது யோசிச்சுட்டே நம்ம இருந்தோம்னா ரொம்ப நேரம் நிறைய பேருக்கு தூக்கம் வராத மாதிரிலாம் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இல்லாம பீஸ்ஃபுல்லா மைண்ட வச்சுட்டு ரிலாக்ஸ்டா தூங்குங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் நிறைய பேர் கேக்குறது ஹேர் ஃபால் ஆகுது ஹேர் ஃபால் ஆகுதுன்னு. ஹேர் ஃபால்க்கு மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் ஹேர் ஃபால் ஆகுதுன்ற நினைச்சே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு டிப்ரெஷன்ல இருந்துட்டு நீங்க என்னதான் ஹெல்த்துக்காக இவ்வளவு தட்ட சேஞ்ச் பண்ணாலோ இல்ல ஹேருக்காக மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாலோ அது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து எதை ஒன்ன ஃபாலோ பண்ணாலும் நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும்ன்ற கான்பிடென்ட்டோட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணா அது நடக்குமா, எவ்வளவு நாள்ல தெரியும், கண்டிப்பா க்ரோ ஆகுமா இல்ல கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க.
நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்றப்ப எனக்கும் வந்து அந்த டவுட் இருந்துச்சு. ஆனா வந்து இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்னு நான் என்னைக்குமே யோசிச்சது இல்ல. நம்ம பண்ணா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும்ன்றதுக்கு நீங்க வேற யாரும் கூட வேணா என்னோட போட்டோஸே நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு ஷார்ட்டா ஹேர் இருந்து இப்ப இந்த அளவுக்கு லாங்கா வளர்த்திருக்கேன்னு. என்னால முடியும் அப்படின்றப்ப உங்களால கண்டிப்பா முடியும். ஏன்னா இந்த ஃபுட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் ஒரு விஷயத்த மாத்திக்கணும்ன்றது அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க கூடிய ஆள் நான் கிடையாது. பட் நானே சேஞ்ச் பண்ணி இது எனக்கு சேஞ்சஸ் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கான்பிடென்ட்டா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி என்னோட ரொட்டீன் இவ்வளவுதான். இதுக்காக நான் தனியெல்லாம் ஒண்ணு மெனக்கெட்டு பண்றது கிடையாது. மோஸ்ட்லி ஹேருக்கா இருந்தாலும் சரி ஹெல்த்துக்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்க ஃபுட்ஸ் வந்து நமக்கு தேவையான சத்து எது இதுல கிடைக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டாலே போதும். எப்ப எதை சாப்பிடலாம் அப்படின்றது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாதிரி எந்த வெஜிடபிள்ஸா இருந்தாலும் மத்த எதுவா இருந்தாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். நீங்க வந்து இதை ரெகுலரா ஃபாலோ பண்றப்ப ஒரு 15 டேஸ்ல இருந்து 1 மந்த்க்குள்ளவே உங்களுக்கே நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர நான் வேற ஏதாவது டாபிக்ல வீடியோ பண்ணணும் இல்ல பர்சனலா ஏதாச்சும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.